Hi guys, welcome to Test Drive. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிங்கம் கார்ஸ் வந்திருக்கோம். நம்ம சிங்கம் கார்ஸில் இன்னைக்கு வந்து வேற ஒரு காரை பற்றின யூஸ்டு காரை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு முதல்ல நம்ம வீடியோஸில் வந்து லைக் போடுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணோம், நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளரும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கம் காஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்றொரு காரை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ஜினோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஹுண்டாயில் இருக்கக்கூடிய எக்ஸென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கார் இது. ஸோ இப்போவுமே இந்த கார் வந்து சேலில் தான் இருக்குது. இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள், 2014 மாடலுங்க. என்ஜினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு வேரியேஷன் இருந்திருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் சவுண்டு நிறையா கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னன்னா, இது வந்து டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த டீசல் இன்ஜினுக்கே உண்டான அந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வண்டியோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, பேட்டரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2014 மாடல், 2 ஓனர், 1,57,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குங்க. 3,50,000 கோட் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ இப்போ வந்து இந்த காரை பற்றின ஒரு சின்ன வாக் த்ரூ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ், ஹெட்லைட்ஸ் வந்துருது, இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா TN25 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே வந்து இந்த குரோம் ஃபினிஷிங்லேயே உங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிருக்காங்க. இதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இங்கேயுமே குரோம் டிசைன் உங்களுக்கு வந்துருது. ஃப்ரண்ட் டோரில் உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ மற்ற பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. லாக் அண்ட் அன்லாக்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து லாக் பட்டன், அப்புறம் விண்டோவுக்கான மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிது பாருங்க. ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன்லேயே உங்களுக்கு வந்து வந்துருக்கு. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அதுவே பெரிய விஷயம். அந்த டோரோட வெயிட் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டோர் உங்களுக்கு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி. அண்ட் 3,50,000 இந்த மாதிரி ஒரு கார் செடான் டைப்பில் கிடைக்கிறதுங்கிறது வந்து டஃப் தான். பட் கிலோமீட்டர்ஸ் கூட போயிருந்தாலும் வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல என்ஜின். எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக சூப்பராக ஓட்டலாம். அந்த டைப் ஆஃப் என்ஜின் இது, 3 சிலிண்டர் என்ஜின் உங்களுக்கு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன்லாம் வந்துருது. அண்டு நல்ல ஸ்பேஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லெதரில் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த ஓல்டு டைப் ஆஃப் லெதர். இது நல்ல குவாலிட்டியான லெதர். இப்போலாம் இந்த மாதிரி லெதர் வருமானு கேட்டீங்கன்னா தெரியாது. எப்போவுமே இந்த லெதர்லாம் பயங்கர காஸ்ட்லி. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கலருமே வந்து ஓல்டு டைப் ஆஃப் அந்த விண்டேஜ் டைப் ஆஃப் கலர் இது. இதோட ஸ்பேஸ் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நல்ல தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஹெட் ரூம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காலை இந்த அளவுக்கு தள்ளிக்கலாம். கீழேயுமே அண்டர் சப்போர்ட்டுமே கிடச்சது. நீ ரூமே நல்லா இருக்குது. உங்களுக்கு லாங் போகிறதுக்குமே வண்டி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 4 இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பாட்டு கேட்டுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வர வண்டியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 லைட் இருக்குது. அங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. 2 லைட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் வண்டியோட கண்டிஷன் ஓவராலாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெட் ரெஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் வந்து இருக்குது. சீட் பெல்ட்டுமே இருக்குது. 3 வே சீட் பெல்ட்டுமே உங்களுக்கு வந்து வந்துடுது. 2 பேசஞ்சருக்கு. அப்புறம் நடுவில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வைக்கிறதுமே இருக்குது. 2 கப் ஹோல்டருமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணாக்க உங்களுக்கு சிங்கிள் சீட் மாதிரி காண்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லது தான். 2 பேர் சூப்பராக உட்காந்து போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிராப் ஹேண்டில்லையே. அதுவுமே அந்த 2 பக்கமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நல்ல விஷயம். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல இருந்தால் ஓப்பன் பண்ணணும். இங்கே பட்டன்ஸ்லாம் இதில் வந்து கிடையாது. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வெயில்ன்றதுனால இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு 400 லிட்டர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கீழே எதுவும் ஸ்டெப்னி இருக்கா? இருக்குங்க, ஒரு ஸ்டெப்னியுமே இருக்குது உங்களுக்கு. அதுவுமே வந்து அரௌண்டு உங்களுக்கு ஒரு 70%, 80% நல்ல வீலாக தான் இருக்குது. ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. ஜாக்கி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்பேஸும் நல்லா இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே டிரைவர் சீட்டை பற்றி பார்ப்போம். அண்ட் ஸ்டேரிங்கில் பாருங்கள், ஸ்டேரிங்குமே உங்களுக்கு வந்து 3 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. கால்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்கு. மைக்ரோஃபோன் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து கிடச்சிது. அப்புறம் இங்கே இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும்.
இது என்னென்ன பண்ணிக்கலாம். சரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண ஒரு ட்ரிப் பட்டன்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே கிளிக் பண்ண ட்ரிப் அங்கே மாறுது, அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. வால்யூம் ப்ளஸ் மைனஸ் மியூட்டு, அப்புறம் கால் கட் பண்ணுறது அட்டன் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுவுமே உங்களுக்கு வந்துருது. ஒரு சின்ன இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஆடியோக்காக மட்டும் அதை வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நல்ல விஷயம். அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உள்ளேயுமே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் பாருங்களேன், உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ரிவர்ஸ் கியர் வந்து இப்படி அப் பண்ணிட்டு இப்படி மேலே போகிற மாதிரி இருக்குங்களா, அந்த டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே 2 கப் ஹோல்டர் இருக்குது. இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கிங் வந்துருது. சீட் பெல்ட் வந்துருது. சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, நார்மல் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டுமே ஷார்ட்டாக இருக்கும். என்ஜினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். என்ஜினோட ஸ்பேஸும் ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு க்ளவ் பாக்ஸுமே நல்ல பெரிய க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஓவராலாக சீட் கம்ஃபர்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்ஸ், இந்த லைட்டில் பல்ப் போயிருக்குன்னு நினைக்கிறேன், மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லைட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஹாலஜன் லைட்டுக்கு பதிலாக நம்ம எல்இடி லைட்டே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன செலவு இருக்குது, குட்டி குட்டி செலவு. நம்ம பண்ணிட்டோம்னா வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்கும். அங்கே மிரருமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,57,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குங்க. 2 ஓனர், 2014 மாடல், 3,50,000 கோட் பண்ணுறாங்க. அதுவுமே நெகோஷியபிள். இதோட இன்சூரன்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடட் தான் அந்த ப்ரைஸில். ஸோ அந்த ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் நேரில் வந்து நீங்கள் சிங்கம் கார்ஸ்க்கு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நேர்லேயே நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். எங்கே நேரில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் உள்ள போக்குவரத்து நகரில் தான் நம்ம சிங்கம் கார்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சிங்கம் கார் வந்து நாங்கள் விசிட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு. தாராளமாக நம்ம சேனல் நேமே சொல்லலாம். சேனல் நேம் சொன்னீங்கன்னாக்கா அதுலேயுமே ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அதில் நிறையாவே இருக்கும், கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். ஸோ லைக் பண்ணால் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சஜஸ்ட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாக்க நம்ம சேனலுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.